லோக்சபாவின் 10 ஆண்டுகளுக்கு பிறகு அதிகாரப்பூர்வமான எதிர்க்கட்சி தலைவரை பெற்றுள்ளது. எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஆட்சியில் இருக்கும் கட்சி அபிரிதமான பெரும்பான்மையுடன் இருந்திருந்தால் தன்னிச்சையாக சில முடிவுகளை எடுக்கும் தைரியம் வந்துவிடுகிறது. இது ஏற்றத்தக்கதாக இல்லாமல் இருந்தாலும் வலுவான எதிர்க்கட்சி இல்லாவிட்டால் அதை தடுக்க முடியாது. ஒரு ஜனநாயக நாட்டில் எதிர்க்கட்சி என்பது அவசியம். நல்லதொரு அரசு அமைய இன்றியமையாததாகும். 2004 தேர்தல் அரசியலுக்கு வந்த ராகுல் அடுத்த 10 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் எந்த அரசியல் சாசன பதவியிலும் இடம்பெறாமல் ஒதுங்கி இருந்தார். அதற்கு அடுத்த 10 ஆண்டுகள் அவரே விரும்பினாலும் கிடைக்காத நிலைதான் அவருக்கு இருந்தது. தனது 20 ஆண்டுகால பார்லிமெண்ட் அனுபவத்துக்கு பிறகு ராகுல் தற்போது எதிர்க்கட்சி தலைவராக வீற்றிருக்கிறார். ராகுலின் அரசியல் வரலாற்றில் இது ஒரு மைல்கல் என்பதை யாராலும் எந்தவித சந்தேகமுமின்றி உணர்ந்து கொள்ள முடியும். எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் தேர்வு செய்யப்பட்டு இருப்பதால் லோக்சபாவில் அனல் பறக்கும் விவாதங்களுக்கு பஞ்சம் இருக்காது. அதே சமயம் ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி கொடுப்பதை மட்டுமே தனது கொள்கையாக எதிர்க்கட்சிகள் கருதாமல் விவாதங்களையும் விமர்சனங்களையும் முன்னெடுக்க வேண்டும். அடுத்த 5 ஆண்டுகள் இந்த தேசத்தை பாஜக ஆள வேண்டும் என்பது மக்கள் கொடுத்த தீர்ப்பு. அது நமது விருப்பத்தின் அடிப்படையிலானது அல்ல என்ற உண்மையை ராகுல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாமல் போனால் சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் என்ற இடத்தை அவரால் ஒரு காலும் பிடிக்க முடியாது. ஆளும் பாஜகவும் சர்ச்சைகளுக்கு இடம் தராமல் லோக்சபாவில் தனது செயல்பாட்டை அமைத்துக் கொள்ளவும், மக்களின் நலன் கருதி தேவைப்பட்டால் எதிர்க்கட்சிகள் தங்கள் வலுவான எதிர்ப்பை தெரிவிக்கலாம். பார்லிமெண்ட் மக்களின் நன்மதிப்பை பெறும் வகையில் எந்த கலேபரமும் இல்லாமல் நடக்க மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும். அதுவே ஜனநாயகத்துக்கு வலு சேர்க்கும். பொதுவாகவே தயக்கங்களுக்கும் குழப்பங்களுக்கும் பேர்போன தலைவராக பார்க்கப்பட்ட ராகுல் இன்று எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ஏற்க முன்வந்தது மிக பெரிய ஒரு மாற்றமாக பார்க்கப்படுகிறது. சுதந்திர இந்திய வரலாற்றில் இதுவரை எந்த எதிர்க்கட்சி தலைவருக்கும் வாய்க்காத சவால் ராகுலின் முன் நீண்டு இருக்கிறது. உலகின் தவிர்க்க முடியாத சக்தி வாய்ந்த தலைவராக, ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவராக உயர்ந்து நிற்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை அவர் நிர்வாக ரீதியாக எதிர்கொண்டாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். தலைமை பண்பு, ஆளுமை திறன், அரசியல் ஞானம் என எந்த விஷயமானாலும் மோடி என்ற மிகப்பெரிய பிம்பம் ராகுலுக்கு மிகப்பெரிய சவாலாக அமைய உள்ளது. அவர் முதலில் சாமர்த்தியமாக எதிர்கொள்ள வேண்டும். அதற்கு அவர் முதலில் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி தலைவராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்திய ஒற்றுமை யாத்திரையின் போது ராகுல் அடிக்கடி பயன்படுத்திய ஒரு வாசகம் ஒன்று உண்டு. நான் இப்போது பழைய ராகுல் அல்ல என்பதுதான். அதை நிரூபிக்க வேண்டிய காலம் இப்போது கனிந்து உள்ளது. தேசத்தின் எதிர்க்கட்சி தலைவராக தலைமை பண்பு மற்றும் ஆளுமை திறனில் தனக்கும் மோடிக்குமான இடைவெளியை குறைக்க இவர் முயற்சிக்க வேண்டும். மோடிக்கு மாற்றாக ஒரு தேசிய தலைமை இன்று தேவையாக உள்ள நேரத்தில் அது மோடியின் உயரத்தை தாண்டியதாக இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்பதை ராகுல் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ எதிர்மறையான அரசியலை மோடிக்கு எதிராக ராகுல் முன்னெடுத்திருந்தாலும் இப்போது அவர் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதுதான் ராகுலுக்கும் அவர் கட்சிக்கும், ஏன் இந்த நாட்டுக்குமே நல்லது.